தையல் மிஷினை வீட்ல வைக்கலாமா இல்ல கடைகள்ல தான் வச்சு தைக்கணுமா? இதனால கணவன் மனைவி கடையில சண்டைகள் வருமா? ரெண்டாவது விஷயம், ஒரு திதி ஒரு நட்சத்திரம் 2 நாள்ல வருது, எந்த நாளை அனுசரிக்கணும்? தையல் மிஷினை வீட்ல வைக்கலாமா கடையில தான் வச்சு பயன்படுத்தணுமா அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தையல் மிஷினை வீட்ல வைக்கிறதுனால கணவன் மனைவி கடையில சண்டைகள், நிதி நெருக்கடி அதிகமா வருது அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் கூட கேட்டிருக்காங்க. இப்ப இது நம்மளுடைய மனசுதான் காரணம். தையல் மிஷின் ராகுடைய அம்சம். இப்ப பொதுவா முந்தைய காலங்கள்ல வீட்டுல தான் தையல் மிஷினை வச்சு துணி தைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. தறி குடோன்கள் வீட்டை ஒட்டுன இடங்கள்ல தான் இருக்கும். அதே நேரம் பூர்வீக தோஷம் இருக்கிறவங்களுடைய வீட்டுல பயன்படுத்தாத தையல் மிஷினை போட்டு வைக்கிறதுனால சில எதிர்மறை விளைவுகளுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா இதனால கணவன் மனைவி சண்டைகள், நிதி நெருக்கடி வருது அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல. நீங்க வீடுகள்ல தெற்கு தென்மேற்கு திசைகள்ல வைக்கும் போது இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கும். துணி தைக்கக்கூடிய இடத்துல ஒரு விநாயகர் படத்தை மாட்டி வச்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். நேர்மறை சக்தியை உண்டு பண்ணும். ஒரு திதியோ நட்சத்திரமோ 2 நாள்ல வருது, எந்த நாள் சிறப்பு, எந்த நாளை அனுசரிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க. இப்ப உதாரணமா புதன்கிழமை நைட்டு 8 மணில இருந்து சஷ்டி திதி இல்ல கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது, மறுநாள் வியாழன் சாயந்தரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப அதனுடைய கால அளவு வியாழக்கிழமையில அதிகம். அது போக சூரிய உதயம் தான் கணக்குங்க. இப்ப எந்த நாள்ல சூரிய உதயம் வருதோ, இப்ப இந்த திதி வரக்கூடிய 2 நாட்கள்ல எதுல சூரிய உதயம் அடைபடுதோ அந்த நாள் தான் மிக சிறப்பு. அந்த நாள் தான் அனுசரிக்க உகந்தது. வேற ஏதேனும் ஜோதிட சந்தேகங்கள் இருந்தா இந்த ஐடியில பதிவு செய்யுங்க. ஆன்லைன் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.